கர்த்தருடைய வார்த்தை நிலை நிறுத்தும் தேவன் என்கிற வார்த்தையை தொடர்ந்து நிலை நிறுத்தும் தேவன் என்கிற தலைப்பின் கீழாக நாளில் உங்களோடு கூட பேசும்படி எடுத்து வாசிக்கலாம். இன்னைக்கு என்னென்ன நிலை நிறுத்துகிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். முதல்ல ஒரு பலவீனத்தை ஆண்டவர் நிலை நிறுத்தும்படி. என்ன பலவீனம்? ஜெபிக்க முடியாத பலவீனம். அதில் நிலை நிறுத்துகிற தேவன் என்கிற தலைப்பின் கீழாக முதல் பாயிண்ட்ல ஜெபிக்க முடியாத பலவீனம், அதை எழுதி கொள்ளுங்க. ஜெபிக்க முடியாத பலவீனத்தை ஆண்டவர் நம்ம சபைக்கு மாற்றும்படி பேச இந்த நாளில் ஸ்தோத்திர கர்த்தரால் ஏவப்பட்டு இன்னைக்கு இந்த ஜெபிக்க முடியாத பலவீனம் என்பது என்ன பலவீனம் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் இதுதான் பேசிக். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் நகர்த்த முடியாது, மாறவும் மாறாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையானவைகளில் ஒன்று, மிக மிக முக்கியமான ஒன்று ஜெபம். இந்த ஜெபம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லவே இல்லை. இன்னைக்கு மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதில் 38 43 வரைக்கும் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. பேதுருவையும் செபதேயின் குமாரராகிய யாக்கோபையும் ஆண்டவர் தனித்து இருக்கும்படி அந்த வார்த்தை 26:37 பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. அப்பொழுது அவர் இவங்க 2 பேரை பார்த்து, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்துருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் போய் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்படி போறார். ஆனா யாக்கோபின் இடத்திலும் பேதுரு இடத்திலும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னா, என் ஆத்துமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம். என்ன துக்கம்? மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஆகினால நீங்க என்னோடு கூட இணைந்து என்னோடு கூட விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் தனித்து போய் அதுல சில வசனங்களை ஸ்தோத்திரம் வாசிக்கும் போது அதுல என்ன சொல்லுது? அந்த வார்த்தை வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் முதல்ல ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்ல பார்த்து, யாக்கோபையும் பேதுரு பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என் கூட தங்கி நீங்க என்னோடு கூட என்ன பண்ணுங்க, விழித்திருங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லுது, ஸ்தோத்திரம். அவர் வந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட மரணத்துக்கு ஏதுவான துக்கத்துக்காக நான் ஜெபிக்க போயிருக்கிறேன், நீ என்னோடு கூட தங்கி விழித்துருங்கன்னு சொன்னேன், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, தூங்கி கொண்டு இருக்கிறீங்களே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்துருங்க. மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அப்போ இந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நீங்குவதற்கு ஆண்டவரை தனித்து ஜெபிக்க போறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைங்க கிடையாது, ஜெபிக்கிற நேரம் கிடையாது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், 1 மணி நேரம், அட்லீஸ்ட் 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் நீங்க என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு போய் திரும்ப போய் ஜெபம் பண்றாரு. திரும்ப வந்து ஆண்டவர் 43வது வசனத்தில் அவரை பார்க்கும்போது அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல 1 மணி நேரம் விழித்திருங்க சொல்லிட்டு திரும்ப போய் ஆண்டவர் ஜெபிக்க போறாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அப்பவும் அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, ஆண்டவரோடு தனித்து இருந்து ஜெபிப்பதற்கு அந்த எண்ணம் இல்லை. அப்ப 2வது பார்க்கிறாரு, நித்திரை மயக்கம். என்ன மயக்கம்? நித்திரை மயக்கம். அப்ப அவருடைய கண்களை பார்க்கும்போது மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்ததை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்களும் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம். இன்னைக்கு நிறைய பேருடைய பலவீனம் என்ன தெரியுமா? ஜெபிக்க முடியாத பலவீனம். ஒருவேளை பாட்டு கூட பாடிடுறோம், ஆராதனை வீட்டில் நேரம் கிடைக்கும் போது ஆராதிக்கிறோம், ஏசப்பா நல்லவர் 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 இயேசுவின் அர்த்தம் சொல்லிடுறோம். சில பேர் நேரங்கள் செல்போன் கூட பைபிளை படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஜெபம் என்பது தனித்து அதற்கான ஒரு நேரத்தை முக்கியப்படுத்தி
ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த ஆண்டவர் சொல்றாரு 1 மணி நேரம் ஆகுது. உன் பலவீனம் ஜெபிக்க கூடாத பலவீனம். இந்த பலவீனம் ஏன் சத்துரு நமக்கு போராடுறோம் அப்படின்னா, நீ ஜெபத்துல நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்வதற்காக. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாம போனாலும் ஜெபிப்பது காரணமே இல்லாம வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. ஏன் ஆண்டவர் அந்த வேலை என்னை விட்டு போச்சு, நல்ல வேலை, அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் நினைச்சேன், ஏன் ஆண்டவர் வேலை போயிடுச்சு? ஜெபிக்கிற பிள்ளைங்க இல்லை. ஆண்டவர் ஏன் எனக்கு நல்ல வருமானம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல வருமானம், ஏன் எனக்கு வருமானம் இல்லை? ஜெபிக்கிற பிள்ளைங்க இல்லை. என் வியாபாரம் ஏன் செழித்தோங்க வளர? ஜெபிக்கிற பிள்ளைங்க இல்லை. இன்னைக்கு ஏன் ஆண்டவரே அடிக்கடி பிரச்சனை என் வாழ்க்கையில? ஏன் ஆண்டவர் அடிக்கடி என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போகுது? ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போகுது? ஏன் என் கடன் மாறல? ஏன் என் கவலை மாறல? என் எதிர்பார்ப்பை ஏன் எனக்கு ஆசீர்வாதம் மாறல என்பதை ஆண்டவர் கிட்ட கேட்கிற பிள்ளைகள் இன்னைக்கு குறைவு. இந்த பலவீனம் ஆண்டவர் சொல்றாரு ஜெபிக்க முடியாத பலவீனம். அதில் தான் 1 நித்திரை, 2வது மயக்கம். சொல்லுங்க, 1 நித்திரை. இன்னைக்கு நிறைய பேர் தூக்கத்தை விரும்பி தூக்கத்தினால ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன்றோம்? ஜெபிப்பது நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது தான் நிறைய பேருக்கு தூக்கம் வருது. ஜெபிக்கணும், இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நமக்கு கொட்டாவி வரும். பாத்துக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா சில நிமிஷத்திலே அதுக்கு மேல ஜெபிக்க முடியாதபடி பலவீனம், ஜெபத்தின் பலவீனம். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை சொல்லுது, 1 நித்திரை, உனக்கு பலவீனத்தை ஜெபிக்க கூடாதபடி பலவீனம் வருது. 2வது மயக்கம். இந்த மயக்கம் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அது வேலை செய்யணும், வேலை வேலை வேலைங்கிற மயக்கமா இருக்கலாம், பணம் 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 என்கிற மயக்கமா இருக்கலாம், அல்லது டிவி பார்க்கிற மயக்கமா இருக்கலாம், இன்னைக்கு கட்டுக்கதையில பேசிக்கிற மயக்கமா இருக்கலாம், இன்னைக்கு செல்போன்ல இன்னைக்கு போன் பேசிட்டு இருக்கிற மயக்கமா இருக்கலாம். அந்த மயக்கம் 1 நித்திரை, 2வது மயக்கம். இந்த 2 விஷயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 2வது பார்க்கிறாரு, அவருடைய கண்களில மிகுந்த நித்திரை, மயக்கம். ஆண்டவர் சொல்றாரு, மாம்சம் உனக்கு பலவீனமா தான் இருக்கும், ஆவி உற்சாகம் ஜெபிக்கணும்னு நினைக்கிற, ஆனா மாம்சம் உனக்கு பலவீனப்படுது. இந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு ஜெபம் அவசியம். இந்த ஜெபிக்க கூடாதபடி உன் பலவீனம் சரீரம் ஒத்துழைக்கல, நீ ஜெபத்துல மணிக்கணக்கா முழங்கால் படிட்டு உன்னால ஜெபிக்க முடியாதபடி, ஜெபத்துல மணிக்கணக்கா அப்பா சமூகத்துல காத்திருக்க கூடாதபடி உனக்கு சரீரம் ஒத்து போகலையா? நீங்க நிறைய பேர் சொல்ற, ரொம்ப நேரம் உட்கார்ந்தா இடுப்பு வலிக்குதுங்க, முட்டி போட்டா முழங்கால் வலிக்குதுங்க, நின்னா கால் வலிக்குதுங்க. இந்த பலவீனம். நீ சொல்ற நிக்கிறதுனால கால் இல்ல, உன் இடுப்பு இல்ல, நீ மணிக்கணக்கா அப்பா சமூகத்துல காத்திருக்க கூடாதபடி இந்த பலவீனம். அப்ப முதல்ல அந்த பலவீனத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிப்பதற்கு என் பலவீனம் ஒத்துழைக்கணும், என் பலவீனம் மாறட்டும். நான் ஜெபிக்க கூடாதபடி என் சரீரம் ஒத்துழைக்கல, அப்ப என் சரீரத்தை முதல்ல நான் ஜெபிக்க விடாத பலவீனம் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க. நீ நிறைய பேர் ஒரு 10 நிமிஷம் நம்மால் ஆராதனை முழங்கால் படிட முடியல, ஒரு அரை மணி நேரம் ஜெபத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபிக்க முடியாத பலவீனம் மாறுவதற்கு எப்பயாச்சும் நீ ஜெபம் பண்ணி இருக்கிறியா? நித்திரை, நீ சொல்ற ரொம்ப டயர்டுங்க, வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டு, அதனால நீ சொல்ற ஜெபிக்க இல்ல. நீ சில ஆசீர்வாதத்தை நிம்மதியா சுகமான நித்திரை வரக்கூடாதபடி கவனிக்கணும். நீ நினைக்கிற காலையில இருந்து 6 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்த, ரொம்ப டயர்டு, ஜெபிக்க முடியல நீ நினைக்கிற. இல்ல, உனக்கு நல்ல சுகமான நித்திரை வரக்கூடாதபடி உனக்கு சத்துரு பலவீனத்தை கொடுக்கிறான். நீ நினைக்கிற நைட்ல பார்த்தா கை கால் சொல்லுவாங்கல்ல, பேய் மறிக்கிற மாதிரி இருக்குதுங்க, ஏதோ யோசனை வருதுங்க, என்னால தூக்கம் வரல, பசி எடுக்கல சொல்றோம்ல. அப்ப இவ எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி சமாதானத்தின் நித்திரையை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு ஜெபம் அவசியம். ஜெபம். ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா நமக்கு கை கால் தடுத்து போகுது. ஒரு வேளை சாப்பாடு இல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு என்ன பண்ணுது, கைகள்லாம் உதற ஆரம்பிக்குது. பலவீனம். இதே பலவீனம் நீ உதரும் போது நீ நினைக்கிற அட்லீஸ்ட் ஒரு டீயோ பிஸ்கட்டோ சாப்பிட்டா கொஞ்சம் திடகாத்திரமா இருக்கும் நீ நினைக்கிற. இதே போலதான் ஜெபிக்க விடாத அநேக பலவீனங்களை இன்னும் மேற்கொள்ளாம நீ இருக்கிறதுனால தான் திறப்புல இன்னும் பிரயோஜனமற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். திறப்புல நிக்கிறோம். ஜெபிக்க நம்ம குடும்பத்துக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, நம்ம சொந்த பந்தங்களுக்காக, நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா அந்த திறப்புல நிற்கிற வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றிருக்கிறோமா அப்படின்னா
நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் இல்லை. அப்போ அந்த 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 26:41 வாசிக்கிறோம், ஆமென் ஸ்தோத்திர, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சமோ பலவீனம். இந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு நீ எத்தனை பேர் செபிக்க ஆயத்தமா இருக்கிற? ஆண்டவரே என் சரீரம் ஒத்துழைக்கட்டும், ஆண்டவரே நான் முட்டி அதிக நேரமா முட்டி போடுவதற்கு என் முழங்கால் என்ன பண்ணட்டும், பலன் அடையட்டும். ரொம்ப நேரம் நின்று ஆராதிப்பதற்கு என் கால்கள் பலன் அடையட்டும். என் இடுப்பு கொஞ்ச நேரம் உட்கார முடியல ஆலயத்துல, கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் நம்மளால என்ன பண்ண முடியல, உட்கார முடியல, என் சரீரம் ஒத்துழைக்கட்டும் ஆண்டவரே. சோம் பண்ணுங்க. எது உன்னை பலவீனம் அடைய செய்யுதோ, எது உன்னை பலவீனப்படுத்ததோ அதை மேற்கொள்ளாதபடி, அது உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் அதை மேற்கொள்ளி ஜெபிப்பதற்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். அப்போ ஜெபம் நமக்கு எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஏற்படும் சோதனைக்கு தப்பி இன்னைக்கு அதை தப்புவிக்கும்படி தான் நமக்கு ஜெபம் அவசியம். நம்ம வாழ்க்கையில் வருகிற சில காரியங்களை நீ மாற்றிக்கொள்வதற்கு தான் ஜெபம் மிக 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 முக்கியத்துவம் கொடுப்பது, அதுதான் அவசியம். எப்படி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை நீங்க மாற்றிக்கொள்வதற்கு ஜெபத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்குறியோ, தண்ணி குடிக்கிறதுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்குறியோ, தூங்குறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, வேலை செய்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, அதே போல ஜெபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் அவசியம், மிக மிக அவசியம். அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. ஜெபம் இல்லாமல் எதுவுமே நீங்க செய்யாதீங்க. 1 லட்ச ரூபா கையில் கூட வைக்கலாம், 1 லட்ச ரூபா இருக்கலாம், 10 லட்ச ரூபா இருக்கலாம், 1 கோடி ரூபாய் இருக்கலாம். நீ ஜெபம் பண்ணாம நீ ஆரம்பிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால நிம்மதியா சமாதானத்தோடு அதை முடிக்கவே முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில எதை செஞ்சாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். அதுதான் ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26 சொல்லுது, ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிற தகப்பனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். பலவீனங்களில் ஆண்டவருக்கு தெரியுங்க உங்க பலவீனம், உங்க பிரச்சனை எது என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உதவி செய்கிற தகப்பன். நீ அந்த பலவீனத்தை ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த பலவீனம் மாறட்டும், ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது உதவி செய்கிறார். ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். அது கீழ் வார்த்தை சொல்லுது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ உனக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. ஜெபத்துல கேளுங்க. எது மாறலையோ, எது பெற்றுக்கொள்ள முடியலையோ, எது ஜெபிக்க விடாம போராடிட்டே இருக்குதோ, இன்னைக்கு அதிக நேரம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் ஆராதிக்க விடாம, ஜெபிக்க விடாம எதுவும் சரீர பலவீனப்படுத்துதோ அதை நீங்க ஜெபிக்கணும். என் பலவீனம் மாறட்டும், என் பலவீனம் மாறட்டும். அப்ப முதல் பலவீனம் ஜெபிக்க முடியாத பலவீனம். 2வது என்ன பலவீனம்? விசுவாசத்தின் பலவீனம். விசுவாசத்துல பலவீனம். இன்னைக்கு அநேக காரியங்களை நம்மால விசுவாசிக்க முடியல. என்னதான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டாலும் அந்த வார்த்தையை நம்மால என்ன பண்ண முடியல, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப நமக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா, விசுவாசம் குறைஞ்சு போயிருக்கு. அப்ப ஒன்னு சொன்னேன், ஜெபிக்க முடியாத பலவீனம். 2வது விசுவாசத்துல பலவீனம். அப்ப ரோமர் 14:1 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவரை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்துல பலவீனம் எதெல்லாம் விசுவாசிக்க கூடாது, அப்படி கர்த்தர் செய்வாருங்க அப்படின்னு சொன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் நடத்துவாருங்க அப்படின்னா நிறைய பேரால விசுவாசிக்க முடியல. கர்த்தர் உனக்கு உதவி செய்வாருங்க அப்படின்னா நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார் அப்படின்னா நிறைய பேரால அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் விசுவாசம் இல்லை. வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனை நீ பார்க்கவே முடியாது. விசுவாசம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம் கடுகளவு விசுவாசம் எனக்குள்ள இருந்தா மழையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னாலும் அது பெயர்ந்து போகும். அப்போ நமக்குள்ள விசுவாசத்தின் அருகே நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு ஒரு பலவீனம், வயிற்று வலி வருது, இயேசுவின் நாமத்தில் வயிற்று வலியே என்னை விட்டு போ அப்படின்னு யாரும் அறிக்கை பண்றது இல்லை. இன்னைக்கு பலவீனத்தை கொடுக்கிற பொல்லாதாவி இயேசுவின் நாமத்தினால போ சொல்றது இல்லை. அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வருகிற பொல்லாதாவியே குடும்பத்தை விட்டு போன்னு சொல்றது இல்லை. விசுவாசம் இல்லை
அதனால விசுவாசத்தினாலும் உங்களால என்ன பண்ண முடியல, பேச முடியல. அப்போ விசுவாசத்தின் பலவீனம் மாறுவதற்கு ஆமே ஸ்தோத்திரம். நீங்க சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, பலவீனத்துல வியாதியில சில பேர் மருந்து மாத்திரை சாப்பிடுறோம். சில பேர் மருந்து மாத்திரை சாப்பிடாம ஆண்டவர் செய்வாருங்க சொல்றோம். சில பேர் சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சில பேர் கர்த்தரை சார்ந்து கொண்டும் மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவர்களும் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் மாற்றுவாருங்க, கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் செய்ய என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே. இவங்க யாரு அப்படின்னா விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. வாசிக்கலாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4, அதுக்கு அடுத்தது எபிரேயர் 4:15 வாசித்துருங்க. ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் சரி ஆசாரியரே நமக்கு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதான ஆசாரியராக இயேசுவால் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ள முடியும். எந்த பலவீனம் விசுவாசிக்க கூடாம இருக்குதோ அந்த பலவீனத்தை அப்பாவுக்கு தெரியும். அப்ப விசுவாசத்தினாலே அறிக்கை பண்ணுங்க. இந்த வீடு கட்ட முடியாம பாதியில நிக்கிற பொல்லாத ஆவியே வீட்டை விட்டு போன்னு சொல்லு. வேலைக்கு தொடர்ந்து லீவு போடாம வேலைக்கு போக கூடாதபடி பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லு. எது உன்னை பலவீனப்படுத்துதோ அவ எல்லாம் விசுவாசத்துல நீ அறிக்கை பண்ணு. விசுவாசத்துல சொல்லு. எது உனக்கு நஷ்டமடைய செய்யுதோ அதை பார்த்து சொல்லு, இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லு. இது விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுகிற வார்த்தை. அப்ப இந்த விசுவாசத்துல நீ அறிக்கை பண்ண அதுல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4 அதனுடைய ஸ்தோத்திரம் 13வது வசனம் அதுதான் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ உன் குடும்பத்தில் வருகிற பிரச்சனையை உன்னால மாற்ற முடியும். உனக்கு குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவை உன்னால முறியடிக்க உங்களால முடியும். அந்த வார்த்தை சொல்லுது. என்னால பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப ஒண்ணு, ஜெபத்தின் பலவீனம், நீ ஜெபிக்கணும். சரீரம் ஒத்துழைக்கலையா, ஜெபிக்கணும். அதை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். இரண்டாவது விசுவாசம். விசுவாசம் உனக்கு பலவீனம் படையுதா, எதை குறித்தும் எந்த வார்த்தை சொன்னாலும், எந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை பேசினாலும் அது உன்னால விசுவாசிக்க முடியாம இருக்குதா, அப்ப ரெண்டாவது அந்த விசுவாசத்தின் பலவீனம் நீங்க ஜெபிக்கணும். மூணாவது, தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எவைகளில வாசிக்கலாம், ரோமர் 14ஆம் அதிகாரம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது பலவீனம், மற்றவரை குற்றப்படுத்துகிற பலவீனம். ஒன்னு சொன்ன ஜபத்தில பலவீனம், இரண்டாவது விசுவாசத்தில பலவீனம், மூணாவது மற்றவர்களை குற்றப்படுத்துகிற பலவீனம். இந்த வார்த்தை சொல்லுது, மற்றொருவனை நீ குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் விழுந்தாலும் நின்னாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவனை நிலைப்படுத்துகிறவர் அவர்தான். அப்ப நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுல 10வது வசனத்தோட வாசித்துருங்க. 14:10 இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அப்ப இன்னைக்கு சில பலவீனம் குடும்பத்துக்குள்ள என்ன பலவீனம் அப்படின்னா, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி? மற்றவர்களை குற்றப்படுத்துகிற பலவீனம். இந்த பலவீனமும் மாறுவதற்கு ஜெபிக்கணும். இந்த பலவீனம் குடும்பத்தில்
நமக்குள்ள இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களை எதுக்கெடுத்தாலும் குற்றப்படுத்துறது, எதுக்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, எதுக்கெடுத்தாலும் சொல்லி காமிக்கிறது, இது கட்டிட பிள்ளைகளுக்கு இது பெரிய பலவீனமா இருக்குது. இந்த பலவீனம் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கும். இந்த பலவீனம் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கும். இந்த பலவீனம் சந்தோஷமாய் வாழ விடாது. எது? மற்றவர்களை குற்றப்படுத்துகிற பலவீனம். அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தகப்பன் தாயா இருக்கலாம், மாமியார் மாமனாரா இருக்கலாம். குற்றப்படுத்த கூடாது. இன்னைக்கு அதுதான் சொல்லுவாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை எட்டி ஒடுத்தி உதைச்சிட்டு போனாலும் அனுசரிப்பாங்களாம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா ஸ்தோத்திரம். இப்போ உதாரணத்துக்கு அப்பா அம்மான்னு வச்சுங்களேன். அப்பா அம்மா நடந்து போகும்போது நம்மளை மிதிச்சுட்டு கூட போகலாம், அவங்கள சீக்கிரமா என்ன பண்ண மாட்டோம், அவங்க மேல கோபம் வர. அதே ஒரு மாமனார் மாமியார் போகும்போது லேசா கால் பட்டுச்சு அப்படின்னா அது பெரிய விஷயமா எடுப்பாங்க, பெரிய விஷயமா, உயிரே போயிட்ட மாதிரி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளிகளாய் தீர்க்கப்படக்கூடாது. அதுக்கு அழகா நம்ம மேல வாசித்தோம், ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்கிறவர். 14 நாள்ல அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. அவன் அங்க பதில் சொல்லுவான். நம்ம எல்லாரும் நியாய தீர்ப்புல நாம எல்லாம் போய் நிற்க போறோமே. அப்ப நம்ம யாரையும் குற்றப்படுத்துகிறது நம்ம வேலையா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, நம்ம வேலையா? சொல்லுங்க, நம்ம வேலையா? தப்பு செஞ்சிட்டாங்களா, சொன்னியா இது தப்புன்னு சொன்னியா, அதோட விட்டு மறந்துடணும். அதை நம்ம திரும்ப 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 அந்த வார்த்தை சொல்லுது. 13வது வசனத்தை கூட வாசித்துருங்க. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. போதும். நம்முடைய வாழ்க்கையில இதுவும் ஒரு பலவீனம், குடும்பத்தில் சமாதானமாய் வாழ விடாது. பலவீனம், இந்த பலவீனம். அந்த வார்த்தை சொல்லுது, ஒருவரையும் குற்றவாளிகளாய் நியாயம் தீர்க்க நீங்க கூடவே கூடாது. எல்லாவற்றுக்கும் கணக்கு அப்பா கேட்பாரு. எப்போ நாம நியாயாசனத்திற்கு போகும்போது அப்பா எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுதான் நீ ரைட்ல போகணுமா லெப்ட்ல போகணுமா அவர் தீர்மானிப்பார். அப்போ இந்த பலவீனம், இந்த பலவீனம் மாறுவதற்கும் நாம் என்ன பண்ணணும், செபிக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயங்களில் நம்ம தவறும். வாசிங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். கவனிக்கணும். இன்னைக்கு தவறு அப்படின்னு சொல்லுகிற நிறைய விஷயங்களில அதை மாற்றிக்கொள்ளுகிறவங்க மனுஷன் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா திரும்ப 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 அந்த வார்த்தையே செய்த தவற செய்த காரியத்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில தவறுகிறோம், குற்றம் கண்டுபிடிக்கிறோம், குற்றப்படுத்துகிறோம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது. சொல்லுங்க, திரும்ப திரும்ப. அதுதான் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ஆமை ஸ்தோத்திர வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3 சில வசனங்களை வாசிங்க. நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரலை எழுதினார். போதும். இப்போ இது நமக்கு, இந்த சப்ஜெக்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து மோசே இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி செய்கிறவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று
மோசே நியாயப்பிரமாணத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் செய்யக்கூடாதுனாலும் பிரச்சனை, செய்யனாலும் பிரச்சனை. இவங்க குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே யார்கிட்ட? இயேசுவின் இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை வைத்து இவரை இதுவே குற்றம் என்று சொல்லி சிலுவையில் அறியப்படுவதற்கு குற்றம் கண்டுபிடிக்க வராங்க. அப்போ ஆண்டவர் இவங்க சொன்ன ஒரு வார்த்தையும் பதில் பேசாம அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஆமென், அடுத்தது சொல்றாரு, அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில எழுதினார். திரும்ப 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 இயேசுவின் இடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே பரிசேயரும் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ யார் கேட்குது அப்படின்னா, வேத பாரகரும் பரிசை. அப்ப ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களில் நிமிர்ந்து அவர்களை பார். அது வரைக்கும் அவங்களை ஆண்டவர் பார்க்கவே இல்லை. இவங்க திரும்ப திரும்ப ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கிறாங்க குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே. ஆண்டவர்களை பார்க்கவே இல்லை. இப்ப அந்த சிச்சுவேஷன் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க வராங்க. ஏமா கவனிங்க, என்ன பாருங்க, ஆண்டவர் கிட்ட இப்ப என்ன வேலையா வராங்க? குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வராங்க. ஒரு ஆண்டவர் அது வரைக்கும் அவங்க திரும்ப திரும்ப கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் அவங்களை பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா குற்றம் கண்டுபிடிப்பதற்கு வராங்க என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை ஆண்டவர்களை நிமிர்ந்து பார்த்திருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவர்களை மறைக்கிறார். அந்த ஏன் இவங்க குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வராங்க. ஆண்டவர் பார்த்திருந்தா உடனே பரிசேயர்லாம் சொல்லியிருப்பாங்க, வேதபாரம்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் எங்களை மறைக்கிறாரு, கோபமா பார்க்கிறாரு, இது ஒரு குற்றப்படுத்தி இருக்கலாம். இப்ப ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து அது வரைக்கும் பார்க்கல. அவங்க பேசட்டும், அவங்க கேட்கட்டும், அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. இப்ப அடுத்தது சொல்றாரு, சரி, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவுள். முதல்ல நீங்க யார் பாவம் செய்யலையா, நீங்க என்ன பண்ணுங்க, இவன் மேல கல்லறிங்க. அப்போ இதை சொல்லிட்டு திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? குனிந்து, அந்த அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் மறுபடியும் குனிந்து தலையில, அது என்ன எழுதுறாரோ தெரியாது, திரும்ப தரையில குனிந்து பார்த்தாரு, பாவம் இல்லாதவன் அவன் மேல கல்லறிய கடவன் சொல்லிட்டு திரும்ப எழுதுறாரு. திருப்பி பார்க்கும்போது அந்த வசனம் 9வது வசனம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் ஒன் பை ஒன்னா போய் விட்டார்கள். அப்ப இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இப்போ நிமிர்ந்து ஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு, ஏமா ஸ்திரியே, உன்னை தவிர வேறொருவையும் காணவே இல்லையே, உன்மேல் குற்றம் சாட்டி ஒருவரையும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையே என்று கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தை கேட்ட உடனே மனசாட்சியினால் சூடுண்டு குத்தப்பட்டு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் போயிட்டான். இப்ப அடுத்தது ஆண்டவர் இருக்கிறார். இப்ப ஸ்திரீக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கணும். இப்ப பாவம் செஞ்சுட்டா, கையங்கலமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறா. இப்ப ஆண்டவர் இப்போ தண்டனை சொல்ற, என்ன தண்டனை கொடுப்பாரோ தெரியாது, நிக்கிறா. என்ன வார்த்தை சொல்லுவாரோ? ஒருவேளை அவங்க எல்லாம் போயிட்டாங்க, திரும்ப கல்லறியணும் அப்படின்னு சொல்லுவாரோ? ஒருவேளை பயந்து இருக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு 11வது வசனத்துல, அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, யாருமே இல்லை அப்படின்னு சொல்றா. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ஒரே வார்த்தை, நீ போ, இனி அவதான். இப்போ இவங்க கொண்டு வந்தவங்க சொல்றாங்க, கல்லறிந்து இவள் கொல்லப்பட வேண்டும். மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரு, கல்லறியப்படணும், கொல்லணும். அது எப்படி? சாகர வரைக்கும் கல்லால் அடிச்சு கொல்லப்படணும். இதுதான் தண்டனை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானும் உன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டேன். இதுவரை நீ பாவம் செஞ்சுட்ட, திரும்ப போய் இனி பாவம் செய்யாது. இப்ப அவளுக்கு என்னவா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஊர் ஜனமே, சின்ன பிள்ளைங்க பெரியவர் வரைக்கும் எல்லாம் கையை கல்லை வச்சுட்டு ஆயத்தமா வராங்க. ஆண்டவர் ஊன்னு சொன்னா அடிப்பதுக்கு ரெடியா இருந்தாங்க. அவ்வளவு பிரச்சனை, இவளுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். அவர் சொல்லட்டும், கல் எடுத்துக்கு ஆயத்தமா வந்த ஜனங்களை பார்க்கும்போது எவ்வளவு பயம் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஏம்மா இனி போய் பாவம் செய்யாது. இப்ப இந்த வார்த்தை கேட்ட உடனே திரும்ப அவளுக்கு பாவம் செய்யற எண்ணம் அவளுக்கு
வந்திருக்கான். ஏன் அப்படின்னா மறு ஜென்மம், கொல்லப்படணும், சாகடிக்கணும். ஆனா திரும்ப ஜீவனை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இனிப்போ பாவம் செய்யாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்க செஞ்ச தப்புக்கு, அண்ணன் தம்பி செஞ்ச தப்புக்கு, மாமியார் மாமனார் செஞ்ச தப்புக்கு இன்னும் நிறைய பேர் பேசாம இருக்கிற. வருஷம் கணக்கா நீ அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு பேசாம இருக்கிற அப்படின்னா, நீ இங்கேயே அவங்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டுட்ட அப்படின்னா, நீ இதுக்கு பரலோகத்தில் கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானமாய் வாழ விடாத சில பலவீனம், குற்றம் கண்டுபிடிக்கிற பலவீனம். இப்ப நம்ம சொல்றோம், அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களே தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி எப்படி அவங்க வார்த்தை பேசலாம் அப்படின்னு நீ சொல்ற. நீ படிச்சிருக்கிற, உனக்கு ஞானம் இருக்குது, அவங்க படிக்கல, ஞானம் இல்லை, நீ மன்னிக்கிறதுக்கு நீ கற்றுக்கொள்ளு. ஆண்டவர் நம்ம செஞ்ச எத்தனையோ பாவங்களை, நம்ம தவறுகளை எத்தனையோ ஆண்டவர் மன்னித்து இருக்கிறாரு. நாம நம்ம குடும்பத்தில் இருக்க ரத்த சொந்தம்னு சொல்றோம். வீட்டப்பா சில இடங்களில் பேசும், என் ரத்தங்க, எங்க அப்பா அம்மா, எங்க அண்ணன் தம்பி, எங்க அக்கா தங்க சொல்றோம்ல. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, யாரையும் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படாத, குற்றம் கண்டுபிடிக்காத. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, என்ன வார்த்தை அமீர் வாசிங்க. அது அநேக விஷயத்துல தவறு இருக்கிறோம். என்னென்ன விஷயம் வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3 இருந்து தொடர்ந்து வாசிங்க. 13 இருந்து. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2 இருந்து அப்படியே வாசிங்க 13 வரைக்கும். சரி, சரி, பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அப்படியே முழு சரீரத்தை திருப்பி நடத்துகிறோமே. இது மாதிரி ஏன் குடும்பத்தினால நடத்த முடியாது? இப்ப குதிரை வேகமா ஓடும், ஆனா அதோடைய பார்வை வலது பக்கமோ இடது பக்கமோ பார்க்க கூடாதபடி கடிவாளத்தால கட்டப்பட்டிருக்கும். அப்போ அவருடைய பார்வை எங்க இருக்கும் அப்படின்னா, ரைட்டோ லெப்டோ இருக்காது, நேர் பார்வை. அப்போ அது நேர் பார்வை இருக்கும் அப்படின்னா, அது பார்க்கிற அந்த பார்வையில் தான் குதிரை ஓடும். அப்ப இவையெல்லாம் நம்மால் என்ன பண்ண முடியுது, திருப்பி நடத்த முடியுது. இதே போல அது அடுத்த வசனம், கப்பலை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றுகளாலும் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கடினாலே திருப்பப்படுகிறானே. அப்படியே நாவானது சிறியவமா இருந்தோம் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறதோ அதே போல இன்னைக்கு எல்லாவற்றையும் நம்மால சில விஷயத்தை மாற்றிக்கொள்ள முடியும், சில விஷயத்தை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். எப்போ நம்மை நாமே செய்கிற தவறு, நாம செய்கிற தப்பிதங்கள், நாம் செய்கிற பாவங்கள் எல்லாம் திருப்பிக் கொள்ள முடியும். ஆனா மற்றவர்களை மாத்திரம் நம்ம என்ன பண்றோம், அதுதான் யாக்கோபு 3:7 சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. அப்ப எல்லாவற்றையும் அடக்கிறோம், ஆனா மற்றவர்களை குற்றப்படுத்துகிற சூழ்நிலை மாத்திரம் நம்மால மாற்ற முடியல, அதை மாத்திரம் மாற்ற முடியல. உண்மையாவே நான் சொல்றேன், மனுஷர்களை மனுஷர்களா மதிக்க கற்றுங்க. இது வசனத்தில் இல்ல, உண்மையாவே நம்ம செய்ய வேண்டிய காரியம். மனுஷர்களை மனுஷர்களா மதிக்கணும். ரத்த சொந்தம் கூட பிறந்தவங்க அவங்கள ஒரு பார்வையில, மற்றவங்கள ஒரு பார்வையில் நீ பார்க்கற அப்படின்னா, நீ இதுக்கு நீ பரலோகத்துல இன்னைக்கு கணக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் தான் இந்த மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார். சில பேரை மாத்திரம் ரட்சிக்கப்படும்படி, சில பேரை மாத்திரம் பிள்ளைகளா ஏற்படுத்தும்படி, ஊழியக்காரலா ஏற்படுத்தும்படி அல்ல, எல்லா மனுஷருக்காகவும் தான் இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எப்படி தன் ஜீவனையே கொடுக்க, தன் ஜீவனையே கொடுக்க ஆண்டவர் உலகத்தில் வந்தார். ஆனா சின்ன சின்ன தப்ப என்னால நீ நிறைய பேரால மன்னிக்க முடியல. அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இன்னைக்கு வசனம் சொல்லுது, நம்ம எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம். பைபிள் சொல்லுது ஒரே சரீரம், குடும்பம் ஒரே சரீரம். அதுதான் இந்த திருமண வால் போஸ்ட்ல பேனர்ல போடுவாங்க, என்ன அப்படின்னா, இருமனும் ஒரு மனமாய் இணையும் விழா போட்டாங்களா, பார்த்துக்கிறீங்களா? இருமனும் ஒரு மனமாய் இணையும் விழா. அப்ப இன்னைக்கு நிறைய விஷயத்துல இருமனமா இருக்கிற அப்படின்னா குடும்பத்துல சமாதானம் இருக்கா?
அப்போ நமக்கான பலவீனம் குற்றம் கண்டுபிடிக்கிற பலவீனம். அப்போ அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற பலவீனத்தை நீ மேற்கொள்ளி, அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது 9வது வசனத்தில், பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனால சபிக்கிறோம். இதே வாயினால ஆண்டவரை துதிக்கிறோம், மனுஷர் அதே வாயால சபிக்கிறோம். நீ இன்னைக்கு திட்டிட்டு, மனுஷர் திட்டிட்டு, மாமனார் மாமியாரை திட்டிட்டு நீ மறந்துடலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார், கணக்கு வச்சிருக்கிறாரு. சில பேர் தெரியாதவங்களுக்கு கூட உதவி பண்ணிடுறாங்க. நீங்க நிறைய தெரிந்த குடும்பத்தாருக்கு உதவி பண்றது இல்லை. யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்க போவாங்க, 10 ரூபாய் எடுத்து அம்மா சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னா 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறோம். இன்னைக்கு குடும்பத்தில் இன்னைக்கு மாமனார் மாமியார் நாத்தனார் வேற என்ன சொல்லுவாங்க, இந்த மச்சின இப்போ இப்படி இந்த குடும்பம், முதல்ல குடும்பம், இந்த குடும்பத்தை நீ நேசிக்கல அப்படின்னா நீ கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு தகுதி இல்லை. ஹலோ, கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு தகுதி இல்லை. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, இதே வாயில துதிக்கிற, இதே வாயில மனுஷரையும் சபிக்கிற. அடுத்த வார்த்தை சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க லாகாது. இது ஒரு பலவீனம். என்ன பலவீனம்? எதை பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது பலவீனம். அப்ப இந்த பலவீனம், இந்த பலவீனத்தையும் ஆண்டவரை என்னிலிருந்து மாற ஒப்பு கொடுக்கிறேன், செபிக்கொடு. பலவீனம் அதுதான். ஆமென், ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம், அதே 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்போம் கசப்பான தண்ணீர் சுரக்குமா. என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவு பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கப்படணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் 3வது பலவீனம். என்ன கிரியை? நல்ல நடக்கையினாலே. அப்ப நம்ம நடக்கை எப்படி இருக்குது என்பதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சரி பார்க்கணும். நாம சரியா இருக்கிறோமா என்பதை முதல்ல பார்க்கணும். அதுதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து முதல்ல பார்க்கணும். முதல்ல நம்மை நாமே, நாம் அவங்க அவன் அவங்க அவன் அவன் இல்ல. அந்த வார்த்தை சொல்லுது, அவனவன் தன் தன் சுய கிரியை முதல்ல சரியா இருக்குதா அதை முதல்ல பாரு. அதுதான் வசனம் சொல்லுது. முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை பார்க்காம உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை பார்க்கிறது என்ன? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை பாரு. அப்ப இங்க சொல்லுது, அவனவன் தன் தன் சுயக்கிரியை முதல்ல சோதித்து பார். எதில் நான் விழுந்திருக்கிறேன், எதை நான் சரிப்படுத்திக் கொள்ளணும் என்பதை முதல்ல நீ சரிப்படுத்திக்கோ. அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, முன்னேறி எப்படி போதோ அப்படிதான் பின்னரும். முதல்ல நான் எப்படி இருக்கிறேன், நம்மை பார்த்து தான் பிள்ளைங்க, நம்மை பார்த்து தான் மனைவி, நம்மை பார்த்து தான் கணவன், நம்மை பார்த்து தான். அப்ப நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ளாம மற்றவளை குற்றவாளிகளை தீர்க்கிறத பலவீனம் மாற ஒப்பு கொடு. அந்த வார்த்தை சொல்லுது, முதல்ல தன் தன் சுக்கிரியை. அப்ப அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு, மெச்சிக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவங்க சில காரியத்தை சொல்லி மெச்சிப்பாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அதெல்லாம் மெச்சிக்கொள்ளுகிறதும் ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்ப அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு சப்ஜெக்ட் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி. இந்த மெச்சிக்கொள்ளுகிற இதன் அடிப்படையில் 2 பேர் ஜெபிக்கும்படி போறாங்க, பரிசேயனும் ஆயக்காரரும். வாசிங்க என்ன சொல்றாரு? பரிசேயன் நின்று 11வது வசனம், தூரத்தில் நின்று, சரி 11வது வசனம், பரிசேயன் நின்று, தேவனே, அவங்க ஜபத்தை பாருங்க. அவங்க ஜபம் முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி ஜபிக்கிறான் பாருங்களேன், இவனை போல இல்லை. புரியுது அந்த வார்த்தை? புரியுதா? அவன் சொல்ற வார்த்தை இந்த பரிகாரரை போல இல்லை. ஆரம்பிக்கும் போதே குற்றத்தோடு ஆரம்பிக்கிறான், இவனை போல இல்லை.
இது மெச்சு கொள்ளுகிற எண்ணம். அப்ப சொல்றான், தேவனே நான் பரிகாரர் போல இல்ல. அடுத்தது வாசிங்க, அநியாக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இல்ல. இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மா கவனிக்கணும், நீ உபவாசிப்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, உபவாசிப்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நீ ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நீ காணிக்கை கொடுக்கறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தசமபாகம் கொடுக்கறது தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இவன் சொல்றான், நான் வாரத்தில் 2 நாள் என்ன பண்றேன், உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாக செலுத்தி வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன், மெச்சிக்கொள்றான். நீ நிறைய பேர் கூட சபையில உங்களுக்கு அன்பா நான் சொல்ற காரியம், நீ கொடுக்கிற காணிக்கை உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியணுமே தவிர எந்த மனுஷருக்கும் சொல்லுங்க. நீ செய்கிற காரியம், நீ வலது கையில கொடுப்பது இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. எனக்கு நிறைய பேர் மெச்சிக்கொள்றோம், சபையில வந்து நான் இவ்வளவு கொடுத்து மெச்சிக்கொள்றோம். இல்ல, சபையில எதுக்கு இதை நாங்க அறிவிக்கிறோம், நீங்க கொடுத்த காணிக்கை ஏன் அறிவிக்கிறோம் என்பது ஒருவேளை நாங்க மறந்துருக்கிறோமா அப்படின்றதுக்காக நம்ம சொல்றோம். அதனால நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், நான் 1 லட்சம், இது மெச்சிக்கொள்வதே இல்லை. நீங்க நிறைய பேர் மெச்சிக்கொள்றோம், காணிக்கை கொடுக்க தசமாக கொடு மெச்சிக்கொள்றோம். இவன் ஜெபிக்கிறான், பரிசையன் ஜெபிக்கிறான், பரிகாரர் போல இல்ல, என்னென்ன சொல்லி ஜெபிக்கிறான் வாசிங்க. இந்த பரிகாரர் போல, அநியாரக்காரர் போல, விபச்சாரக்காரர் போல நான் என்ன பண்ணல இல்ல, மெச்சிக்கொள்றான். ஆனா எல்லாரும் பாவிகள் என்பதை மறக்க கூடாது. எல்லாரும், வேதம் சொல்லுது ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்ப எந்தெந்த விஷயத்தை நீ மெச்சிக்கொள்ளுகிறியோ, அது கொடுக்கிற விஷயமா இருக்கலாம். நான் நல்லா பாடுவேன், மெச்சிக்கொள்ளாத. நான் நல்லா ஆராதிப்பேன், மெச்சிக்கொள்ளாத. நான் நல்லா கர்த்தருடைய வார்த்தை தியானிப்பேன், மெச்சிக்கொள்ளாத. தன் கிரியைகளை சோதித்து பார்த்து நீ அதுக்கேற்ற மாதிரி மாறு. அப்ப இவன் ஜெபமே தன்னை மெச்சிக்கொள்ளுகிற ஜெபம், தன்னை பில்டப் பண்றான். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசமா கொடுக்கிறேன், வாரம் 2 தாரம் உபவாசிக்கிறேன் சொல்ல அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் கண்ணில்லாத குருடர் அல்ல, ஆண்டவர் பார்க்கிறாரு. வேத செல்லுமை உண்டாக்கின தகப்பன், அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா மெச்சு கொள்ளுகிறான். ஆரம்பிக்கும் போது இவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல இல்ல. அப்ப அடுத்தது அவன் ஜெபிக்கிறான், யாரு? ஆமே ஸ்தோத்திரம், ஆயக்காரர் தூரத்தில் நின்று 13வது வசனம், தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு தேவனே ஜெபம். இப்ப இவர் சொல்லியிருக்கலாம், அந்த ஆயக்காரனை போல நான் இல்ல ஆண்டவரே, நான் வாரத்துல வேலை அதிகமா இருக்குது, உபவாசிக்கல, எனக்கு வருமானம் இல்லை, காணிக்க கொடுக்கல, எனக்கு வருமானம் மாதத்தோறும் வருமானம் இல்லை, அதனால தசமாகம் கொடுக்கல, நான் அவனை போல இவனை போல இல்லைன்னு செபிக்கல. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரு. இப்போ அவர் ஜெபித்த வசனம் எத்தனை வசனம்? எத்தனை ஜெப ஆயக்காரர் எத்தனை வசனத்தை ஜெபிக்கிறாரு? என்னென்ன வசனம்? 11வது வசனம் 2 வசனம் ஜெபம் பண்றார். 13வது வசனத்துல ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறாரு, தேவனே பாவியாக என் மேல். இப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் நினைக்கிறேன், பாவி பிச்சைக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஜெபிக்க தெரிந்த ஒரு மனுஷன், ஆண்டவரே இறங்க செய்ய அவர் எப்படி ஜெபிக்கணுமோ அவருக்கு தெரிந்த ஒரு மனுஷன். அப்போ இவருக்கு வருமானம் இருந்திருக்கும், வேலை இருந்திருக்கும், இவரும் உபவாசம் பண்ணிருப்பார், இவரும் ஜெபிச்சிருப்பாரு. புரியுதுங்களா? இந்த வார்த்தை அது அடுத்த வசனத்தை சொல்றாரு, ஆண்டவரே வந்து சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன். அப்போ ஆண்டவரை இறங்க செய்கிற ஒரு வார்த்தை இந்த மனுஷனுக்கு தெரியும். ஆண்டவர் என் பக்கத்துல வர வைக்கிற ஜெபம் எனக்கு ஜெபிக்க தெரியும் அப்படின்னா, அப்போ எப்போல்லாம் ஆண்டவர் கூப்பிடுறாரோ அவர் பக்கத்துல வந்திருப்பாரு, பிரச்சனையை மாற்றிருப்பாரு, தேவையை சந்திச்சிருப்பாரு. ஆனா இவர் பில்டப் பண்ணல, நான் இவனை போல அவன் இல்ல. ஜெபமே என்ன தெரியுமா? பாவியாக என்மேல் கிருபையாயிரு. இப்ப மெச்சிக்கொள்ளுகிற ஜெபம் ஒரு நாளும் பரலோகம் கேட்கப்பட மாட்டாது. தன்னை பில்டப் பண்ற ஜெபம் ஒரு நாளும் பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட மாட்டாது. ஜெபம் ஆண்டவரை இறங்க செய்யும். அப்போ நம்முடைய பலவீனம் ஒண்ணு
செபிக்க முடியாத பலவீனம். 2, விசுவாசிக்க முடியாத பலவீனம். 3வது, குற்றவாளிகளை தீர்க்கிற பலவீனம். அந்த வார்த்தை சொல்லுது, ஆமை ஸ்தோத்திரம். என்ன வாசித்தோம்? ஒரே ஒரு வார்த்தை, பாவியாகின் மேல் கிருபையாய். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 29:12 வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். நீங்க சபையே உயர்த்தவும் உங்களை தாழ்த்தவும் அவரால் முடியும். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அப்படி கரத்தினால ஆகும். உங்களை நீங்க மெச்சிக்கொள்ளாதீங்க, மற்றவளை குற்றவாளியில தீர்க்காதீங்க. வசனம் நம்ம வாசித்தது போல, அவனவன் கிரியைகளுக்கு தக்க விதமாய், அந்த வார்த்தை சொல்லுது, அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க. நீ எப்படி பேசுற, நீ எப்படி பார்க்கிற, நீ எப்படி குற்றவாளியை தீர்க்கிற, எதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க, முதல்ல தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்கணும். அப்ப 3 விதமான காரியத்தை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த பலவீனம் மாறுவதற்கு. 1 ஜெபம், 2 விசுவாசம், 3வது குற்றவாளிகளை தீர்க்கிற பலவீனம். இந்த 3 பலவீனமும் நம்ம இடத்திலிருந்து, நம்ம சரீரத்திலிருந்து நமக்குள்ள இருக்குமானா அப்படியே முழங்கால் படிட்டு அப்பா சமூகத்தில் ஆண்டவரை செபிக்க பலவீனம். நான் போராடி, ஆமை வசனம் சொல்லுது, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு என்னால் அப்படி போராடி செபிப்பதற்கு என் சரீரம் ஒத்துழைக்கல ஆண்டவரே, என் சரீரம் ஒத்துழைக்க முடியல ஆண்டவரே. முழங்கால் படிட்டு திறப்பலி என் குடும்பத்துக்காக எனக்காக நான் செபிப்பதற்கு என் சரீரம் ஒத்துழைக்கல ஆண்டவரே. இன்னைக்கு செபிப்பதற்கு இதெல்லாம் தடையா இருக்குதோ நீங்க மாறிட்டப்பா. 2வது விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தை எந்த வார்த்தை கேட்டாலும் விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிற பலவீனம். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க முடியாது இருக்கிற பலவீனம். இன்னைக்கு நம்ம அறிக்கை பண்றதில்லை, இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்றதில்லை, பலவீனமே போன்னு சொல்றதில்லை, அடிக்கடி பிரச்சனை கொண்டு வருகிற சத்துருவே போன்னு சொல்றதில்லை, அடிக்கடி சண்டை கொண்டு வருகிற சத்துருவே போன்னு சொல்றதில்லை. ஏன்? விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. நீங்க அடிக்கடி என் கம்பெனியில் எனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் சொல்லுங்க, மனசுல சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மனுஷர்களை இயேசுவின் நாமத்தினால போ சொல்லு, போகும். நீ சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க. பிரைஸ் சொல்லோ. 3வது குற்றம் கண்டுபிடிக்கிற பலவீனம். குடும்பத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிற பலவீனம், குடும்பத்துக்குள்ளவே குற்றம் கண்டுபிடிக்கிற பலவீனம். அவர் எல்லா மனுஷருக்காகவும் ஜீவனை கொடுத்தாரு. அவர் எல்லா மனுஷரும் பரலோகம் வரணும்னு சொல்லிதானே தன் ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் எத்தனை பேரை மன்னிக்கிறோம், எத்தனை பேர் ஸ்தோத்திரம் நம்மை போல அவர்களையும் நேசிக்கிறோம். இன்னைக்கு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்க. குடும்பத்தை அதிகமாக ஆண்டவர் கனப்படுத்துகிறார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கிறது, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு அல்ல. குடும்பமாய் கணவன் மனைவியா, பிள்ளைகளா, அப்பா அம்மா, மாமனார் மாமியார், குடும்பமாய் சேர்ந்து வாழ்வதற்கு குடும்பம் கனப்படுத்துருமா? எத்தனை பேர் குடும்பத்தை உடைக்கிறோம், எத்தனை பேர் குடும்பத்தை உடைக்கிறோம், எத்தனை பேர் குடும்பத்தை கட்டி ஆளுகிறோம். புத்தி இல்ல ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் வேதம் சொல்லுது. எத்தனை பேர் புத்தி உள்ளவர்களாய் குடும்பத்தை நடத்துவதற்கு கேட்ட வார்த்தையின்படி இந்த சுபாவம் மாறட்டும், இந்த பலவீனம் மாறட்டும். ஒப்பு கொடுக்கிறையா? புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் நாம் மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். இந்த வார்த்தையின்படி, கேட்ட வார்த்தையின்படி சோதித்து பார்க்க உதவி செய், சோதித்து பார்க்க மாற்றிக்கொள்ள உதவி செய். பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி. இவ்வளவு நேரமாய் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலில் நிமிட்டமாய்
ஜெபிக்கவும் பாடவும் ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கவும் சாட்சி சொல்லவும் வேத பகுதியை வாசிக்கவும் ஆராதனை இடைவிடவும் ஒரு வார்த்தை கேட்கும் நீர் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க. எல்லாரும் இந்த வார்த்தையின்படி வாழ மாற ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். குடும்பத்தை நேசிக்க உதவி செய்யும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும். துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும்